பசங்க வந்து ஒருத்தன் நம்மள அடிச்சுட்டு அவனை அடிக்கணும்டா, அவனை எப்படியாவது செஞ்சிடணும்டா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இதுக்கெல்லாம் நடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபாரின்லாம் போனாலும் நம்ம எங்க போய் சம்பாதி எல்லாம் ஓடி ஆடி வா, ஆனா நம்ம கூடு வந்து இதுதான் ஊர் தான், ஊட விட்டுறக்கூடாது. அது கரெக்டா சொல்லுங்க. ஃபேமிலியை விட்டு நம்ம காசுக்காக ரொம்ப தள்ளி போயிடுறோம். நீங்க எந்த ஊருக்கு வேணா போங்க, நீங்க பொழுக்க தேடி போங்க, எங்க வேணா போங்க, ஆனா உங்களுக்குன்னு லாஸ்டா வருது உங்க அப்பா அம்மா, உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி. தனுஷ் அருண் விஜய் ஈகோ கிளாஷ் வந்து குஷி படத்துடைய ஜோ விஜயோடைய கிளாஷை விட அதிகமா போயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. டிவிக்கு யார் பேசினாலும் தப்பு தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் முழு ஸ்டோரி அவர் சொல்லவே இல்லை. அவர் லைஃப்ல நடந்த ஒரு பாட்டு எடுத்து அது கதையா பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. பசங்க வந்து ஒருத்தன் நம்மள அடிச்சுட்டு அவனை அடிக்கணும்டா, அவனை எப்படியாவது செஞ்சிடணும்டா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த விஷயத்தையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத அவர் ஃபேன்ஸ்க்கு சொல்றேன். பர்டிகுலரா இப்ப இருக்க ஜென்ரேஷன் அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அழகா அதை கொண்டு போயிருக்காரு தனுஷ். படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா அருமையா இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங் வேற லெவல்ண்ணா. டைரக்ஷனாவும் ஜெயிச்சிட்டாரு, ஹீரோவும் ஜெயிச்சிட்டாரு. அந்த படத்துல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஜெயிச்சிருச்சுண்ணா. திருச்சி தம்ல வந்து ஒரு நார்மலான ஃபேமிலிக்குள்ள, இது அப்படி இல்ல, ஒரு ஊரு. அந்த ஊருக்குள்ள பாட்டம் கூட்டம் முப்பாட்டம் ஊரேன்னு. ஃபாரின்லாம் போனாலும் நம்ம எங்க போய் சம்பாதி எல்லாம் ஓடி ஆடி வா, ஆனா நம்ம கூடு வந்து இதுதான் ஊர் தான், ஊட விட்டுறக்கூடாது. அது கரெக்டா சொல்லுங்க. ஃபேமிலியோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து செம்மையா கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. ரொம்ப எமோஷனல் கனெக்டிவிட்டினே சொல்லலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர் சைடு கிராமத்து சைடு ஒரு விஷயத்த காட்டி படம் எடுத்து அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிராமத்தை அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு வாரம் ஊருக்கு போய் வாழ்ந்துட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்குள்ள போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற விஷயமா இருந்தது. நம்ம முன்னோர்கள் கடையை ஒண்ணு வச்சு நடத்தியிருந்தா அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம நடத்தணும். ஃபேமிலியை விட்டு நம்ம காசுக்காக ரொம்ப தள்ளி போயிடுறோம், அந்த மாதிரி நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்ட் பண்ணி ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணணும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ட்டு தெரியும். ஏன்னா நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எக்ஸலண்டா டைரக்டும் பண்ணி ஆக்டும் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப இதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு படம், மிஸ் பண்ணாதீங்க. வீட்டுல அப்பா அம்மா வயசானவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. அப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு தனுஷ் சார். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆமா, நிறைய நானே ஒரு 5 தடவை அழுதேன். பொய்யா அழுகிறதா சொல்லு, நான் நடிகதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுக்கெல்லாம் நடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. இட்லி சுடுறதெல்லாம் என்ன ஒரு பெரிய சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? கல்லுல போட்டு மாவாட்டணும், அம்மி கல்ல அரைக்கணும், அப்பதான்டா அந்த டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் இப்பதான்டா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்குது. சுட்ட இட்லி எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிராமத்துல வாழ்ற ஒவ்வொரு இளைஞனும் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறான் பாத்தியா, திரும்பி வரப்ப காசு இருக்கும், ஆனா அம்மா அப்பா இருக்காது. அது அவ்வளவு அழகா வந்து இட்லிகளை எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்க எந்த ஊருக்கு வேணா போங்க, நீங்க பொழுக்க தேடி போங்க, எங்க வேணா போங்க, ஆனா உங்களுக்குன்னு லாஸ்டா வருது உங்க அப்பா அம்மா, உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பாதுகாப்பா வருவாங்க, காவலா வருவாங்க அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா சொல்லியிருக்காங்க. தனுஷ் அருண் விஜய் ஈகோ கிளாஷ் வந்து குஷி படத்துடைய ஜோ விஜயோடைய கிளாஷை விட அதிகமா போயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. அழகு, பேரழகு, ஆண் அழகு, அம்ச அழகு, எல்லா அழகுமே பாத்தீங்கன்னா அருண் விஜய் தான். ஆனா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தனுஷ் சாரோட நடிப்புல செமையா பண்ணியிருக்காரு. 2 பேருமே நடிக்கும் போது இவங்களா அவங்களான்ற மாதிரி வந்துட்டே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இனிமே இந்த மாதிரி படமும் எடுக்க ஆரம்பிங்க, இது மாதிரிக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா வந்து ஃபுல்லா ஹீரோயிசம் பேஸ்டா இல்லாம ஃபேமிலியில குடும்பத்துல நடக்கிற கதைகள். ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க கடையை எப்படி வியாபாரத்துல எப்படி அழிக்கிறாங்க, அதை மீறி அவங்க எப்படி வந்து வியாபாரத்துல மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும், அதெல்லாம் நல்லா இருக்கு. அரசியல் பேசினாலே தப்புன்னா யாருமே பேசக்கூடாதுங்க. மீடியாவில் இப்போ வந்து நீங்கள் இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசுறது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குங்க. டிவிகே தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி இருக்கு. அகேன்ஸ்டாக இது பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. உங்க கண்ணு முன்னாடியே நடக்குங்க. ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பண்றீங்க, மீடியாலாம் என்ன பண்றீங்க, ஒற்றுமையா தானே இருக்கீங்க. ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஒரு விஷயம் பேசுறது தப்புனா எல்லாருமே பேசுறது தப்பு. ஒரு விஷயத்தை பத்தி கரூர் பத்தி பேசுறது தப்புனா எல்லாரும் பேசுறது தப்பு. அது என்ன டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்டிகே, தேமுதிக, நான் சீமான் தமிழர்கள்,
டிவிகே யார் பேசினாலும் தப்பு தான். கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது யார் பேசினாலும் தப்பு தான். அதெல்லாம் டிஎம்கே பேசினா மட்டும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. வட்ட செயலாளர்ல இருந்து இவங்களாம் எனக்கு சப்போர்ட் இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை கேள்வி கேட்க உங்களால முடியல. ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன மீடியாலாம் என்ன ஒற்றுமையா இருக்கீங்களா இல்லையா? அதனால எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு நினைக்கிறேன்.